இஸ்ரேலிய பீரங்கிகளை தகர்த்த ஹமாஸ், களத்தில் இறங்கிய ஹமாஸ் போராளி குழுக்கள், லெபனானில் சிக்கி சிதறிய இஸ்ரேலிய வீரர்கள், ட்ரம்பின் கையை உடைத்த ஈரான், துபாய் ADNOC கப்பலை தாக்கியிருக்கக்கூடிய IRGC, கப்பலில் சண்டையிடும் அமெரிக்க வீரர்களின் வீடியோ, கத்தாரில் மாட்டிக்கொண்ட ஈரானிய விமானி, அனைத்து சூடானியர்களையும் நாடு திரும்ப ராணுவம் உத்தரவு, கலிபோர்னியாவில் ஹிஜாப் பயங்கரமா, சவுதியின் அரம்கோவையும் மோக்கா துறைமுகத்தையும் தாக்கியிருக்கக்கூடிய ஹூத்திகள், 8 வருஷம் இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் இருந்த மாரா பக்கீருடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் மற்றும் அதனுடைய உண்மை விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய பேசு பொருட்களை மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இடம் என்னன்னு சொன்னா, ஹமாஸ் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பீரங்கிகளை தகர்த்து எறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்குங்க. காசாவினுடைய தெற்கு பகுதி, இப்ப சொல்றக்கூடிய தகவலை பார்த்தா இது கான் யூனிஸ் மாதிரி தெரியுது. கான் யூனிஸ் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பீரங்கிகளை இன்னைக்கு ஹமாஸினுடைய குழுக்கள் தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. அதுல மாட்டிய இஸ்ரேலிய வீரர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். தொடர்ந்து ஹமாஸ் போராளி குழுக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் மூலியமா வலியுறுத்தி எப்படியாவது செஞ்சு எப்படியாவது காசாவில் இஸ்ரேலில் செய்யக்கூடிய அநியாயத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு தாங்க பரவலாக சொல்லப்படுது. என்னன்னா, எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இஸ்ரேலை காசாவிலிருந்து வெளியே போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எகிப்து வழியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஹமாஸ் கொடுத்தாங்க. அதையும் அவங்க கேட்காத மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காசாவினுடைய பல பகுதிகளில் முதல்ல ஆரம்பத்தில் போனப்போ மஞ்சள் கூடு 53% எடுத்தாங்க காசாவில், அதுக்கப்புறம் 65, அப்புறம் 70, இப்படியே தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போனாங்க. காசாவுடைய பகுதிகளை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் காசாவினுடைய காவல்துறை அதிகாரியாக இருந்தவரை குண்டு போட்டு அவர் போன வண்டியில் அப்படியே அவரை சாகடிச்சாங்க. இப்படியான நிலை தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இன்னைக்கு பல பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த தாக்குதல்கள் ஒரு அத்துமீறி போனனால இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கர அடியை இந்த போராளி குழுக்கள் வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரவலாக பேசுறாங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், இத்மார் பென் குவேர்னு ஒரு சைத்தான் இருக்கான், அவங்களுக்கு தெரியும். அப்படி நான் அவனை பற்றி பரவலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சேனலில். மிகப்பெரிய ஒரு வெறி கொண்டவன். எந்த அளவுக்கு வெறி கொண்டவன்னா, இப்போ சமீபத்தில் பேசுகிறான், உலகத்தில் யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. காசாவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வாழ்கிறதுக்கு தகுதியற்றவங்க, மனுஷர்களே கிடையாது. அப்படி எப்படி ஒரு வெறி இருக்குன்னு பாருங்களேன். சின்ன குழந்தைகள் இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட் கூட இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. 16,500 குழந்தைகளுக்கு மிக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரினுக்கு போகணும். அதை தடுத்துக்கிட்டு, சாப்பாடு கொடுக்கறத தடுத்துக்கிட்டு, வேண்டுமனே பஞ்சத்தை உருவாக்கி அவங்களாம் மனிதர்களே இல்லை, வாழ்வதற்கு தகுதியான ஆட்களே அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இத்மார் பென் குவேர் சொல்றது மட்டும் இல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைதிகளும், காசாவில் அத்துமீறி கைது பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அப்படி கைது பண்ணிட்டு போகிற ஒவ்வொருத்தவங்களையும் நாங்கள் தூக்கில் போட போகிறோம், தூக்கில் போட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவனுடைய பொண்டாட்டி ஒருத்தவர் இருக்கா, இவனுக்கு மேலே எப்படிதான் ஜோடி வாட்சான்னு தெரியல. அந்த மாதிரி அவன் ஆகப்பெரும் ஜெயித்தான். அவன் என்ன பண்ணுறான்னா, தூக்கு தண்டனை அந்த பாலஸ்தீன கைதிகள் இருக்காங்கல்ல, அதில் விசாரணையே செய்யாமல் விசாரணை கைதிகளா மற்றும் எங்களுக்கு ரகசிய தகவல் வந்துச்சு, அதன் மூலியமாக கைதியாக வச்சுருக்கோம் அப்படின்னு பல பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தூக்கில் போடுறதுக்கு இவன் சட்டம் போட்டவுடனே இவன் பொண்டாட்டி என்ன பண்ணான்னா, அந்த தூக்கு கயிறு மாதிரியே கேக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுத்து அதை வெட்டி
கத்தி கொண்டாடினாங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பாருங்களேன். இவங்களுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் ஆதரவுனா எப்படியான நிலைன்னு பார்த்துங்க. இதுதான் பாஜகவுடைய உண்மை முகங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னன்னா, தொடர்ந்து இப்படியே காசாவில் அநியாயங்கள் நடக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு கரை, இது ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று கனெக்டிவிட்டி உள்ளதுங்க. மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னா குஸ்ரான ஒரு பகுதி. இந்த பகுதி எங்க இருக்குன்னு சொன்னா நப்லஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கிராமம். அதுல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தினுடைய வெளிப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலிய குடியேற்றவாதிகள் என்று சொல்ற தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அங்க குஸ்ராவுடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலம் விவசாய நிலம் தான் அவங்களுடைய பிரதான வருமானம். அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னைக்கு இஸ்ரேலிய குடியேற்றவாசி என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே உள்ளே போகிற பொருள்லாம் தடை பண்ணுறாங்க. எப்படி, எந்த அளவுக்குனா கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, வாட்டர் சப்ளை கட் பண்ணுறாங்க, உள்ளே போகிறதுக்கு எந்த பொருளையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருள். எந்த அளவுக்குன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் ஹக்பின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு மண்டக்கரம் பிடிச்சவன். அவன் எப்போ பார்த்தாலும் மேற்கு கரையில் குடியேற்றிய வாசிகள் செய்வது சரி சரி அப்படின்னு பேசக்கூடியவன். அவனே இன்னைக்கு இந்த ஹக்பி அப்படிங்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு அந்த குடியேற்ற வாசிகள் ஒரு தீவிரவாதிகள், குஸ்ரா மக்களை வேணும்னே கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அநியாயத்தினுடைய காரணம் அது மட்டும் இல்லாமல் காசாவினுடைய பல பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு ஹமாஸ் குழுக்கள் இத்தகைய வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. இதனுடைய இன்னொரு தாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் லெபனானுடைய பல பகுதிகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலி அல் தாஹிர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம, வெள்ளை கலரில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இமேஜஸ் மட்டும் நான் காட்டுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்குங்க. எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் படுதோ அங்கெல்லாம் பற்றி பற்றி எரியும். அதை கொண்டு போய் சமீபத்தில் லெபனானுடைய விவசாய நிலங்களில் கொட்டினாங்க, மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் போட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அலி அல் தாஹீரில் இந்த குண்டை போட்டிருக்காங்க. போட்ட உடனே பதிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ATGM அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு ஆயுதமாகி தெரியுதுங்க. இந்த ஆயுதத்தை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இறந்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. பதிலுக்கு இப்போ நீ அடித்து அவங்க கையை வாய மூடிட்டு அப்படியே இருப்பாங்களா? பதிலுக்கு தாக்க தானே செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த தாக்குதல்லாம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இஸ்ரேலில் இப்போ தேர்தல் நடக்க போகுது. எல்லாருமே தேர்தல் நடக்கிற சமயத்தில் தங்களுடைய ஓட்டு வங்கியை பயன்படுத்தி கொள்வதற்காக மக்களை பிரித்து ஆள்ற கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்களில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய நெத்தன்யாகு, இஸ்ரேல் காட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இத்துமர் பென் குவேர், இவங்க 3 பேர் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய சோசியல் சமூக வலைதளங்களில் அவங்க பயன்படுத்தக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா மக்களை கொள்கிற மாதிரி, அப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சி மாதிரி இருக்கும்ல, அதில் பின்னாடி இசை நிகழ்ச்சி பாட்டு போட்டு ஆடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம், அதாவது காசாவில் மக்கள் இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்பட்டுச்சுல, அந்த வீடியோக்களை போட்டு இன்னைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. ஈரான் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, துபாயினுடைய ADNOS அப்படிங்கிற ஒரு கப்பல், ஏற்கனவே துபாய் சொன்னாங்கல்ல, இவங்களுடைய கப்பலை தொடர்ந்து அடிக்கிறாங்க. ADNOS கப்பலை வாங்கினா அடிக்க முடியாது. அடி என்னடா டே, இது கல்யாண வீட்டை போய் சீப்பை தேடி வச்சா, இந்த மாதிரி சீப்பை காட்டி தேடி வச்சா கல்யாணம் நின்று போயிரு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கூமுட்டையான ஒரு பதிலை சொன்னாங்க. அவங்க ADNOS கப்பலை இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. அடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில தொடர்ந்து எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இன்னைக்கு விமர்சனம் பண்ற ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்பினுடைய கையை உடைக்கப்பட்டிருக்கு இந்த போரில், அவர் கமாண்டிங் பண்ணது, உத்தரவு போட்டது எதுவுமே அங்கே நடக்கலை. ட்ரம்ப் என்ன சொன்னான்னா, 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம் பேசும்போது, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நியூஸ் சேனல்லாம் ட்ரம்ப் போட்ட உத்தரவை பார்த்தோன்னு சூப்பர், அவர் மாஷால்லான்னு போட்டு அல்ஹம்துலில்லான்னு போட்டாரு அப்படின்னு தெரியாத மாதிரி பரப்புனாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சம் இருக்குது. அந்த வார்த்தையை நக்கல் அடிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தினான். இதை தெரியாமல் பல பேர் பரப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொன்னான்னா, ஹர்முஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னா. இப்போ அந்த கட்டுப்பாட்டு பகுதி யாருடைய கையில் இருக்குன்னு கேட்டால் முழுக்க ஈரானுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானதுன்னா, அபுதாபியினுடைய, அதாவது துபாயினுடைய தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதை தொடர்ந்து ஈரான் பல வீடியோக்களை அப்லோட் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க அப்லோட் பண்ண வீடியோ,
ஆயத்துல்லா அலி அல் கொமேனி அவர்களுடைய வீடியோ, அவங்களுடைய வீடு இருந்த வீடியோ, அவங்க வீட்டில் இருந்தாங்கல்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்பயுமே தன்னிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காக, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதே சமயம் ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையாக உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து போட்டு ஆயத்துல்லா அல் கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட விதங்கள், அவர் வீடெல்லாம் எப்படி சிதைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வீடியோலாம் தொடர்ந்து இன்னைக்கு ஈரான் அப்லோட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹர்முஸ் ஜலசந்தியில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா 3 க்ரூஸ் ஏவுகணை ஏவி இன்னொரு கப்பலையும் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இப்படிலாம் தாக்குனா சமீபத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், வளைகுடா அந்த பகுதிகளில் போய் அமெரிக்காவுடைய கப்பல்லாம் பெருமளவு மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. சாப்பாடு கிடையாது, துணி துவைக்க அந்த துணி துவைக்கிற இயந்திரங்கள் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சரியாக கிடையாது அப்படின்னோடனே ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து போட்டான். அங்கே போய் அந்த யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டால், வீடியோ எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த பாருங்க இந்த கக்கூஸ் நல்லா இருக்குது, இந்த கக்கூஸ் நல்லா இருக்குது, இந்த கக்கூஸ் நல்லா இருக்குது காட்டிக்கிட்டே வர்றான். பார்த்தா இன்னொரு கக்கூஸ் டேமேஜாக இருக்குது. அந்த வீடியோலேயே அம்பலப்பட்டு போயிட்டாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேன்கோ கிராஃப்ட் அப்படின்னு ஒரு யூடியூபர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் சேனலில் சும்மா ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி தாங்க போடுறாங்க. போட்டு எப்படி இன்னைக்கு அமெரிக்க வீரர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த சேனல் காட்டுறாங்க. காட்டின உடனே இன்னைக்கு அந்த சேனலை இவங்க யூடியூப்கிட்ட பேசி ஏதோ ஒன்று பண்ணி அந்த சேனல் இன்னைக்கு தூக்கியிருக்காங்க. இதனால ஏன்டா ஒரு சின்ன சாதாரண ஒரு அனிமேஷன் வீடியோவுக்கு ஈரான் போடக்கூடிய வீடியோக்கு ஏன்டா இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லி மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்க ஒரு நிலை வருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க வீரர்கள் அந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்குள்ள அடித்து சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் அதில் காட்டப்பட்டிருக்கு. இதுவே மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கத்தாரும் ஈரானும் இன்னைக்கு பேசிக்கிற 2 விஷயம். கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க உங்கள் விமானியெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க அப்படின்னு. ஈரான் இல்லை, எங்கள் விமானி 3 பேர்கிட்ட இருக்காங்க, 3 பேர் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல. இது என்ன விமானின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்தில் என்ன பண்ணாங்கன்னா அல் உதைத் விமான நிலையம், அதான் அமெரிக்காவுக்கு சொந்தமான கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானத்தளம், கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான இராணுவ வீரர்கள், அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல SU-24ங்கிறது F-35 F-15 விமானத்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே கிடையாது. அது 1980 இருக்க விமானம் மாதிரி சொல்கிறாங்க. அந்த விமானத்தை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 விமானிகள் என்ன பண்ணிக்க தைரியமாக தில்லா ஈரானிகள் போயிருக்காங்க. உண்மையில அதெல்லாம் பாராட்டியே தீரணுங்க. இவங்க வச்சுருக்கக்கூடிய பேட்ரியாட் தாட்டு எந்த அளவுக்குன்னா மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ். நீங்கள் அயன்டோமை விட கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லலாம். இல்லை அயன்டோமா இதான் அப்படின்னு நம்ம ஒரு சமநிலையில் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதான் அதான் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் SU-24 விமானத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போய் ஈரானியர்கள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணி ஏற்கனவே ஒரு விமானி இறந்து போயிட்டார். 3 விமானிகள் அந்த மாதிரி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஈரான் என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்பாஸ் அராக்சி என்ன சொல்ல மாட்டிக்கிட்டாங்க, அந்த 3 விமானியை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராக்சியா சொல்ல. கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் பிடிச்சி வைக்கல, ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய சடலம் கூட இருந்துச்சு, நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த பேச்சிலிருந்து வரக்கூடிய செய்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், இன்னைக்கு அந்த அரசியல் களத்தை எப்பயுமே பரபரப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலைகளை எப்பயுமே ஒரு ஆட்சியாளர் செய்வாங்க. கண்டிப்பாக அது ஈரானுக்கு தேவை தான். ஈரான் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை கத்தார் இருக்கிறாங்க, கத்தாருடைய நிலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பரபரப்பாகவே வச்சுக்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க செஞ்சுருக்காங்க, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் RSF SAF 2 பேரும் சூடானில் பயங்கரமான சண்டை. எதுக்கானா எப்படா நகை எடுக்கலாம், டார்பூரில் இருக்கக்கூடிய நகை யாருக்கு சொந்தமானது, நீ எடுத்துக்கிறியா நான் எடுத்துக்கிறியா. இதில் அரபுலக நாடுகள் பார்த்தீங்கன்னா RSF முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி SAF அதாவது சூடானிய இராணுவம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா அல் ஃபுர்கான் என்ன சொல்கிறாருன்னா, தலைநகரம் கார்டும் சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போனா எதுவும் அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல சொன்னது மட்டும் இல்லாமல், சூடானியர்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க, உடனே உங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி வாங்க, இன்றைக்கி நிலைமை மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமைக்கை கொடுத்துருக்கிறாரு. இதுவுமே இந்த சமயத்தில் பேசு பொருட்கள் ஒன்றா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 செய்திகள் இன்றைக்கி பரபரப்பான ஒரு செய்திகள் வந்திருக்கு. சவுதியினுடைய அரம்கோ நிறுவனம், கிட்டத்தட்ட சும்மா லைட்டாக இருக்கக்கூடிய தகவல் மட்டும் சொல்கிறேன். அரம்கோடைய நிறுவனத்தில் 76,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதனுடைய
பெர் டே உடைய கச்சா எண்ணெய் பீப்பாய் அந்த பேரல் 149 லிட்டர் உள்ள பேரல் இருக்குல்ல, அது மட்டுமே பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் அளவிற்கு அதை வந்து என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்தினுடைய ஆண்டு வருமானம் 105 பில்லியன் USD. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரம்கோனுடைய பல பகுதிகளில், ஜீசானில் இருக்கக்கூடிய அரம்கோனுடைய பல பகுதிகளில் ஹூத்திகள் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அட்டாக் பண்ணால் என்ன ஏற்படும்னா, உலக சந்தையில் எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு நிலை ஏற்படும். ஆயிலுடைய ப்ரைஸ் ஏறும். ஆயிலுடைய ப்ரைஸ் ஏற ஏற கோல்டனுடைய ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம கிரவுண்டில் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹூத்திகள் இன்னொரு சில பகுதிகளில் மோக்கா அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம், இந்த துறைமுகமே ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1300 பேர் வேலை பார்க்குறாங்க. 16 மில்லியன் அமெரிக்க டாலர் சமீபத்தில் ஹூத்திகள் தாக்குனதுல 16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதை ஒட்டி பல வீடியோக்களும் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுவே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் முக்கியமானது. பதிலுக்கு அவங்க விடுவாங்களா? ஏமனுடைய ஆர்மிகள் அடுத்த கட்டத்தில் அடிக்க தயாராகிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்கிறோம். அதுக்கடுத்து கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்திங்க, ஹிஜாப் அணிஞ்ச ஒரு பயங்கரமாக ஃபுல்லாக ஐயோ பயங்கரம் நடந்து விட்டது, மோசடி நடந்து விட்டது, இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக ஈடுபடுறாங்க. அங்கே இருக்க சங்கி இந்த வேலையை பார்த்துருக்கான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தியை வந்து NOIP அதாவது நியூயார்க் போஸ்ட் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. போ ஏரியா அப்படின்னு ஒரு பகுதி கலிஃபோர்னியாவில். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலே ஆல்டோ அப்படின்னு ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒரு வழக்க முறை இருக்கா. என்னென்னா ரொம்ப நல்ல வழக்க முறை. ஒவ்வொரு மதங்களை பற்றி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுக்கணும், ஒரு வெறுப்புணர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மத வழிபாட்டு தலங்களும் கூட்டு போய் அங்கே சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் பள்ளிவாசலுக்கு கூட்டு போகிறாங்க. பள்ளிவாசல் கூட்டு போனவுடனே அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில குழந்தைகளுக்கு குரானை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து ஹிஜாப் அணியணும், அந்த ஸ்காஃப் மாதிரி போடுவாங்கள்ல, அதை போட்டுக்கணும்னு போட்டிருக்காங்க. போட்ட உடனேயே அங்கே இருந்த சங்கியும் எப்படி சேர்றான்னு பாருங்கள். இஸ்ரேல்காரனும் சங்கியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 யூத பெற்றோர்கள், 3 முன்னாள் யூத மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்துங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி. ஏன்னா இந்து மக்கள் அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். இந்துத்துவா வேறு, இந்து வேறுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சங்கி 3 பேர் சேர்ந்து இது எப்படி செய்யலாம், இது சாத்தியமா, ஒவ்வொரு மத வழிபாட்டுத்தலங்களும் கூட்டு போகிறாங்க கலிஃபோர்னியாவில் அந்த ஸ்கூலில். அது மாதிரி இங்கே கூட்டு போய் குரானை கொடுத்தோன்னு பதறாங்க. ஒரு பிள்ளை ஆசைப்பட்டு ஒரு ஹிஜாப் எடுத்து போட்டு இது என்னங்கன்னு கேட்டால் அதை பதறாங்க. அது என்னப்பா உனக்கு அப்படி இருக்குது, சாதாரண ஹிஜாப்ங்க, தலையை மறைக்கிறது. குரானு நீ படிக்க விடுறியா, படிக்க ஒத்துக்கிறியா, நீ படிச்சு பாரு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்ததே பெரிய ஒரு பேசு பொருளாக்குறாங்க. ஆனால் அதே சமயம் அங்கே எல்லாமே அப்படி செய்கிற ஒரு வழக்கமுறை, அந்த ஸ்கூல்லேயே அப்படி ஒரு வழக்கமுறை இருக்குது. புதுசாக பள்ளிவாசலுக்கு போய் அங்கே குரான் கொடுக்கப்பட்டோ, புதுசாக அங்கே போய் ஹிஜாப் அணியப்பட்டதோ அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை. அதே மாதிரி தென்கொரியாவில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தொழக்கூடிய தன்னுடைய தொழுகக்கூடிய எங்கெல்லாம் போய் அவர் தொழுகிறாரோ அவருடைய ஜாபுக்கு மத்தியில் அந்த வீடியோலாம் எடுத்து அப்லோடு பண்ணுறாரு. அப்லோடு பண்ணால் இது இந்த விஷமம் பிடிச்சவங்க இருக்காங்க இல்லை, என்ன பண்ணுறாங்க, இதுவெல்லாம் உங்கள் நம்பிக்கை பாராட்டத்தக்கது தான், ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்து இடையூறு விளைவிக்கலாமா, பூங்கால ஓரமாக தொழுகிறாரு. ஒரு பிளாட்ஃபார்மில் கொஞ்சோனுங்க ஒரு ஆள் கிட்டத்தட்ட தொழுகிறதுக்கு ஒரு 2 அடி இருந்தால் ஒரு ஆள் போதும், அதை 2 தொழுகிறாரு. அதை வீடியோ எடுத்து போட்டால் அதை வெறுப்பை கேட்குறாங்க, அதில் வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க. சாதாரண ஒரு விஷயம், எல்லாரும் எப்படி வணக்க வழிபாடுகளை விரும்பி அவங்களோட நம்பிக்கை பிரகாரம் செய்கிறாங்களோ அது மாதிரி உள்ளக்கூடிய விஷயங்களில் கூட ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட இருக்குது, சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. வீடியோ கூடிய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். மாரா பக்கீர் அப்படின்னு சொல்கிற 16 வயசு குழந்தை, மேற்கு கரையை சேர்ந்த ஒரு குழந்தை, 12ஆம் கிளாஸ் அந்த குழந்தை படிக்குது. ஷேக் ஜர்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அல் மைமானா அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் படித்து வர்ற சமயத்தில் அக்டோபர் 12, 2025 அன்னைக்கு அந்த குழந்தை பாருங்கள், 16 வயசு குழந்தை கத்தி எடுத்துக்கிட்டு இஸ்ரேலியர்களை குத்த வந்துருச்சு வீரர்களை அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுறாங்க. சரி, கத்தி எடுத்து குத்த வந்துருச்சு, எத்தனை வாட்டிப்பா ஷூட் பண்ணலாம், அந்த ஆயத்தை பறிக்கிற மாதிரி ஷூட் பண்ணலாம், 16 வயசு குழந்தை தானே, பிடுங்கியிருக்கலாம். சரி, கத்தியை வச்சுருக்கணும், உதாரணத்துக்காக வச்சுக்கலாம், கையில் சுட்டா போதும்ல. கையில் மட்டும் 12 முறை சுடுறாங்க, 12 முறை. இந்த குழந்தை குழஞ்சு போய் அந்த 16 வயசு குழந்தை பிளாட்ஃபார்மில் ரத்த வெள்ளத்திலே கிடக்குது. இறைவனுடைய நாட்டம் அந்த குழந்தை பிழைச்சிக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கைது செய்யப்பட்டு கொடிய இஸ்ரேலிய சிறைச்சாலைகள், இந்த முதலையெல்லாம் இப்போ போடணும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல,
அப்படியே குளிரில் கூட அவங்க ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கல்லை கொண்டு போய் மக்களை போடுவாங்கல்ல. ஆண்களுக்கெல்லாம் அவங்களுடைய விதைப்பையை நசுக்கிற மாதிரி மிஷின் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல. அந்த சிறைச்சாலையில் இவங்க 6 வாரம் அந்த குழந்தை தனிமை சிறைச்சாலையில் போடப்பட்டுச்சு, சாப்பாடு இல்லாமல் 6 வாரங்க, 1.5 மாதம் கிட்டத்தட்ட. அப்படியே அந்த குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை இருந்ததுக்கப்புறம் சொல்லுது, என்னுடைய தாயினுடைய அன்பு எனக்கு கிடைக்கல. சில பேர் என்னை ஆதரிச்சாங்க, சின்ன குழந்தை, எனக்கு தாயினுடைய அன்பு கிடைக்கல. இந்த சமயத்தில் நான் எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த நிலை ஏற்பட்டுச்சு. ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ ஒரு தாய் ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்க வேண்டிய அந்த தேவை என்னுடைய தாயிட்டேருந்து, அவங்க தாய் பேர் ஜவுசான், பிரிக்கப்பட்டுச்சு. சிறைச்சாலை ரொம்ப நான் கொடுமையை அனுபவித்தேன். 2015 இந்த சம்பவத்தை அடைஞ்சு அந்த குழந்தை பேசும்போது அந்த 16 வயசு அந்த குழந்தை பேசிய வார்த்தைகள்லாம், எப்படிம்மா நீ சிறைச்சாலை இருந்த அப்படின்னு கேட்குறப்ப, நான் எனக்கு காப்பாற்றினது எதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தை, கடவுளுடைய நம்பிக்கை என்னை காப்பாற்றுச்சு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை என்னை அரவணைச்சிக்கிட்டாங்க அப்படி அதை சொல்லுது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொல்லுது, என் குடும்பத்தை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் நான் நினச்சிக்கிட்டேன் என்னென்னா, கடவுள் அவர்களை பாதுகாப்பான், இறைவன் தானே ஒரு மனிதனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான், அவர்களை இறைவன் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி என் தாயை நினச்சி நான் வருத்தப்பட்டு இப்போ இந்த மாதிரி சிந்தனை நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படி அந்த குழந்தை சொல்லுது. நவம்பர் மாதம் 2023 4 நாள் போர் நிறுத்தம் ஏற்படுது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில். அப்போ அந்த புள்ள கிட்டத்தட்ட 24 வயசில் 8 வருஷம் கழித்து விடுதலை செய்யப்படுதுங்க. மேற்கு கரைக்கு வரணும், வந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள சொந்தக்காரங்க பார்க்க வர்றதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்க மாட்டேங்கிறான். தெருவில் பெரும்பாலான நிருபர்களை அனுமதிக்கலை, எந்த கொண்டாட்டங்களும் கொடுக்கக்கூடாது, ஏன் ஒரு ஸ்வீட்டு கூட எடுத்துக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் அவங்கள கைது செய்வோம், இல்லாட்டி 2 லட்சம் USD ஃபைன் போடுவோம் அப்படின்லாம் சொல்லி அந்த குழந்தைய தாயை சந்திக்க வர்ற சமயத்தில் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் மழை அழுத்தத்தையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம். ஜவுசான் லாஸ்ட்டில் மாரா பக்கீர் அவங்க குழந்தைய 8 வருஷம் கழித்து பார்க்க முடியாமல், ஒரு டைம் கூட பார்க்க முடியலை, 8 வருஷம் கழித்து அந்த குழந்தைய அவங்க சந்திக்கிறாங்க. பார்க்கும்போது அந்த வீடியோ அவ்வளோ உருக்கமாக இருக்கும். ஒரு தாயும் பிள்ளையும் சந்திச்சுக்கிட்ட இந்த விஷயம், அந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகளும், அதே சமயம் கொடுமைக்கு பின்னாடி கூட சந்தோஷங்கள் அவங்க அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான எண்ணத்தில் தான் இஸ்ரேல் இருந்திருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சம்பவங்கள்லாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. இந்த வீடியோவை, குறிப்பாக காசா மக்களுடைய வீடியோவை நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.